வணக்கம். கேமரா கரெக்டாக இருக்கா இல்லையான்றது எனக்கு தெரியல. பட் ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, இன்றைக்கி அரசியல்வாதிங்க தான் சுற்றி தளபதியை பற்றி தப்பு தப்பாக என்னென்னமோ பேசுகிறாங்க, எப்படி பண்ணுறாங்கன்னு நினச்சா, இன்றைக்கி சினிமா துறையிலேருந்தே, அதுவும் அவர் துறையிலேருந்தே அவரே வந்து ஒரு விஷயம் பண்ணுறாங்க. என்ன மாதிரி விஷயம்னா, TN 20 அதாவது 2026 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெய்லர் படம் ஒன்று வந்துட்டுருக்கு. ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தில் நட்டின்றவர் நடிச்சிருக்கிறாரு. அவர் வந்து நிறைய படம் நடிச்சிருக்காரு. எனக்கு அவளை பற்றி தெரியாது. பட் இருந்தாலும் சதுரங்க வேட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் நடிச்சிருக்காரு. அந்த படம் மூலயமா அறிமுகம், நல்லா ஃபேமஸான அந்த மனுஷன் இப்போ இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. தம்பி ராமையா, MS பாஸ்கர் சார் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. எல்லாம் சொல்கிற பொதுவான விஷயம் என்னென்னா, இல்லைங்க அவரை பற்றிலாம் இல்லைங்க, இவரை பற்றி இல்லைங்க, எனக்கு அவரு தெரியுங்க, எனக்கு இவரை தெரியுங்க, நான் வந்து எல்லா கட்சியும் எனக்கு தெரியுங்க அப்படின்றீங்க. ஏன் அந்த எல்லா கட்சியும் வந்து இந்த படத்தில் மிங்கிள் பண்ணி எடுக்க வேண்டியது தானே? எதுக்கு குறிப்பிட்டு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவரை மையப்படுத்தி மட்டும் அதாவது அவரோட பேர் ஒரு சின்ன கேரக்டர் உள்ளே வந்துட்டு போனால் கூட ஒரு சின்ன ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க, அதோட மறந்துடுவாங்கன்னு வச்சிங்களா. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் அவரை பற்றி மட்டுமே நீங்கள் இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா, இது காப்பி ரைட் யார் கேட்டுருங்க வாங்கினீங்க? முதல்ல காப்பி ரைட் வாங்கிட்டீங்களா? அவரை மாதிரியே ஒரு இதை வச்சு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அவர்கிட்ட நீங்கள் காப்பி ரைட் வாங்கினீங்களா? முதல்ல விஜயே இது மேலே உங்கள் மேலே கேஸ் போடலாம். பட் ஆனால் அவர் இப்படி பண்ண மாட்டார். அப்படி பண்ணுவாரா இல்லையான்றது எனக்கு தெரியாது. ஆனால் என்ன இது பொறுத்து என்னென்னா, அவர் அப்படி பண்ண மாட்டார். ஏன்னா அவர் யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் நினைக்காத ஆளுங்க. அந்த மனுஷன் ஒழுங்காக படத்தை நடிச்சுக்கிட்டு இவன் வருஷத்துக்கு வந்து 3000 கோடி ரூபா சம்பாதிச்சு அழகாக போகலாங்க. ஒரு வருஷத்துக்கு 2 படம் 500 கோடி ரூபா, ஒரு வருஷத்துக்கு 10 வருஷம் கணக்கு போட்டால் எங்கேயே சம்பாதிச்சுட்டு போகலாங்க. அதெல்லாம் விட்டுட்டு மக்களுக்கு ஒரு சேவை செய்ய வரலாம். ஏதோ நல்லது நடக்கட்டும், நம்மளை உருவாக்குன இந்த மக்களுக்கு, நம்மளை கொண்டாடின இந்த மக்களுக்கு நம்மளால் முடிஞ்சது எதனா ஒன்று செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் தன்னெழுச்சியே ஒரு கட்சி ஆரம்பித்து வராருன்னா, சுற்றி இருக்கிற அரசியல்வாதிங்க, அரசியல் கூட்டம் இவங்க தான் எதிர்க்குது அப்படின்னு பார்த்தா, சினிமா துறையில் அவர் கூட இருக்கிற நீங்களே இப்படி எதிர்த்தா என்னங்க பண்ணுறது? மக்களே நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். இவங்கள மாதிரி ஆளுங்கள்லாம் எப்படி எதுக்காக பயந்து இந்த மாதிரி படத்தை எடுத்து யார் சதி திட்டத்தின் மூலம் இப்படிலாம் நடக்குதுன்றது உங்களுக்கு தெரியும். அதுபடி பார்த்து நல்லபடியாக வாக்களிங்க. தயவு செய்து தப்பு பண்ணாதீங்க. மக்களாகிய நீங்களும். நன்றி.